வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம். மூன்றால் வகுக்கும் போது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு தேற்றம் தெரிந்தன. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் அது எனது a bq plus r he 0 less than or equal to or less than b. ஓகேவாம்மா? இதில் வந்து a வந்து என்னது? வகுப்படும் எண். b வந்து என்னது? வகுக்கும் எண். q வந்து என்னது? ஈவு. r வந்து என்னது? மீதி. ஓகேம்மா? இப்போ உதாரணம் 5 வந்து 5 வந்து 4ஆல் வகுக்கும். அப்போ ஸோ 1 star 4 ரிமைனிங் 1. ஸோ திஸ் இஸ் a, இது b, இது q, இது r. a வந்து என்னது? a வந்து 5. அப்போ bq + r. b என்னது? 4. q வந்து 1 ப்ளஸ். ஸோ 4 star 1 தட் இஸ் ஈக்குவல் டு 5. புரிஞ்சுதாம்மா? நான் இந்த டிவிஷனை வந்து நம்ம வந்து a = bq + r. இந்த மீதி இருக்குல்லையே r வந்து bயை கட்டிலும் சின்னதாக தான் இருக்கும். இதுதான் இந்த யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம். இதை பார்த்துக்கணும். என்னம்மா? இதை வந்து a = bq + r. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே வரும். ப்ராப்ளம் வந்து என்னதுன்னா, மூன்றால் வகுக்கும் போது மீதி 2. அப்போ 3 வந்து என்னது? வகுக்கும் எண். 3 வந்து என்னது? வகுக்கும் எண். இப்போ ப்ராப்ளத்தில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சொல்யூஷன் இதிலிருந்து ஆரம்பிக்குது. என்னது? யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். துணை தேற்றம் a = bq + r 0 less than or equal to or less than b. இங்கே b வந்து என்னது? b வந்து என்ன கொடுத்துருக்கான்? b 3ஆல் வகுக்கும்போது b வந்து 3, b வந்து 3, மீதி r வந்து 2. ஓகேவா? அப்போ a = 3q + r. அது தட் இஸ் r வந்து 2 போட்டிருக்கோம். இப்போ கொஸ்டின் மார்க் a வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ இந்த q இருக்கு இல்லையாம்மா? இந்த q வந்து எப்படி? q வந்து எதுலேருந்து? 0 1 2 இதில் தான் ஆரம்பிக்கும். 0 1 2 3 தான் இருக்கும். இந்த q இருக்கு இல்லையா? இந்த q வந்து 0 1 2 3 வரதான் இருக்கும். சப்போஸ் b வந்து 4ஆக இருந்துன்னு வைங்களேன், q வந்து எப்படி வரும்? 0 1 2 3 4ன்னு வரும். ஓகேவாம்மா? இந்த b வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த b வேல்யூவை பொறுத்து தான் q வேல்யூ வந்து என்னது? 0லேருந்து 3 வரைக்கும் வரும். ஓகேவாம்மா? இங்கே பாருங்கள், b வேல்யூ 4ன்னா q வந்து 1ஆக இருக்கலாம், 0வாக இருக்கலாம். இந்த பாருங்கள், b வேல்யூ வந்து 4. அப்போ q வேல்யூ 0வாக இருக்கலாம். 0வாக இருக்காது. 1 2 3 4 அப்படி கூட இருக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 0 இங்கே பாருங்கள், மீதி வந்து 0 to 0 less than or equal to or less than b. அப்போ இந்த q வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 0 less than or equal to q, 0 less than or equal to q less than 3 இது வரைக்கும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகேவாம்மா? ஸோ இப்போ நம்ம வந்து q = 0 அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா என்ன வரும்? q = 0 அப்படின்னு சொல்லி போட்டால் என்ன வரும்? a = b 3q + 2. ஸோ q வந்து 0வாக இருக்குச்சம்மா. ஏயோட வேல்யூ வந்து என்னது? 2. ஓகேம்மா? q வந்து 1. அப்போ a = 3q + 2. So that is 3 × 1 + 2. So that is a = 5. So that is equal to q = 2. a வந்து என்னது? 3q + 2. So that is 3 × q
2 plus, so that is equal to, so A வந்து 8, then next 4 வந்து என்னது Q equal to 3, A equal to 3Q plus 2, so that is 3 into Q என்னது Q வந்து 3 plus 2 9 plus 2 that is 11. So final answer A வந்து என்னவா இருக்கலாம், 2 5 2 5 8 11. ஓகேவாம்மா, இதுதான் இதில் நம்ம என்னது ஆரம்பிக்குது சொல்யூஷன். A ஈக்குவல் டு BQ, BQ ப்ளஸ் யூக்ளிடியன் துணை தேற்றத்தின்படி நம்ம வந்து பியும் ஆரையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு Qக்கு வந்து 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகேவாம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.